ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நம்ம வீட்டுக்கு குழந்தைகள் விசிட்டுக்கு வருது அப்படின்னா, நம்ம கிராண்ட் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபேமிலியிலேருந்து ஏதாவது கிராண்ட் சில்ட்ரன் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ண வரா, அவள் சில்ட்ரனை கூட்டிட்டு வரா, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஏதாவது ப்ளே மெட்டீரியல் அவளுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட்டு யோசிக்கிறது என்னென்னா, என்ன கோல்டு வாங்கலாம், செயின் வாங்கலாமா, தோடு வாங்கலாமா, கொலுசு வாங்கலாமா, இந்த மாதிரி யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி கொலுசு, தோடு, வலை, இயரிங் எல்லாம் அவசியம்தான். ஆனால் அது இம்மீடியட்டாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வராது. பிகாஸ் அந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஏஜ் குரூப்பாக இருப்பாள். மேபி கொஞ்சம் கூட பெருசானா அது அவசியமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இது அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்மளோட திங்கிங் தவிர, அந்த குழந்தைகளுக்கு எப்போவுமே பெரியவாளோடையே சுற்றிண்டு விளையாடிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தா, அவளுக்குன்னு ஒரு பிளே, அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபார் பிளே கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணணும். எங்கே இருந்தாலும் சரி, அவள் ஹாலிடேக்கு வந்தாலும் சரி, இல்லை அவள் வீட்லேயே இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பிளே மெட்டீரியலில் இந்த ஆர்ட் ஈசல் ரொம்ப நல்ல ஒரு ப்ளே மெட்டீரியல். இதில் என்னென்னா சாக் அண்ட் இரேசரும் இருக்குது. அதில் குழந்தைகள் டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ் ஐடியாஸோட வரைஞ்சிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் வரும். ஸோ அவள் ஹாலிடே வரத்த நீ வெளியில் இருக்கிறது ஏதாவது வரைஞ்சி கொடு அந்த மாதிரிலாம் கேட்குறான். அவளோட க்ரியேட்டிவ் எபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அவளுக்கு அந்த மெமரியில் ஹாப்பி டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ என்ன யோசிக்கிட்டாலும் ஒரு நல்ல ப்ளே மெட்டீரியல் வாங்கி வச்சு ப்ரொவைட் பண்ணி நம்ம வீட்டில் வர குழந்தைகளுக்கு வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஐடியா. நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியர் கேம் கேரம் போர்டு. ஸோ இது குழந்தைகளுக்கும் விளையாடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ளே மெட்டீரியல். இதில் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இது டீம் ப்ளே வேறு. ஸோ 2 பேராக விளையாடலாம், 4 பேராக விளையாடலாம். டீம் கேம் ஆனதுனால குழந்தைகளுக்கு நல்ல இந்த பாண்டிங் அண்ட் எக்ஸைட்மெண்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் காயின்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. இந்த கேரம் போர்டு ரொம்ப ஒரு நல்ல ப்ளே கேம் ஃபார் சில்ட்ரன். அண்ட் சாப்பாடு விஷயத்தில் நம்ம இந்த ஹோம்மேட் ஜாம், ஹோம்மேட் சாஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டா நல்லது. ஸோ குழந்தைகளுக்கு இல்லைன்னா பெரியவாளே வரான்னா நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இது மேங்கோ ஜாம். எங்கள் ஓர்படி வீட்டில் கிடச்ச மாம்பழம் ஒரு 3 மாம்பழத்தில் ஒரு பாட்டில் வந்தது. ஏன்னா மீடியம் சைஸ் மேங்கோஸாக இருந்தது. இது லோக்கலாகவே டொமேட்டோஸ் ரொம்ப நல்லா கிடச்சிது. ஸோ சாஸும் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் வீட்டு யூஸ்க்கு. ஸோ என்னென்னா, இந்த மேங்கோ ஜாம் அண்ட் சாஸில் ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, லெமன் ஜூஸ், வினிகர் ஆட் பண்ணல. பிகாஸ் வினிகர் அகெயின் சிந்தட்டிக். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜாம் அண்ட் ஃப்ரெஷ் சாஸ் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 1.5-2 months தான் வரும். பட் அது பரவாயில்லன்னு தோணும் எனக்கு. பிகாஸ் குக்கிங் டைம் 20 minutes தான். ப்ரிப்பரேஷன் 30 minutes, குக்கிங் டைம் 20 minutes. ஸோ அந்த ½ an hourல நமக்கு இந்த மாதிரி ஹோம்மேட் ஜாம், ஹோம்மேட் சாஸ் பண்ண முடியும்னா நம்ம அது பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாப்பாடு தயார் பண்ணினோன்னா எப்போவுமே மோர் ஹெல்த்தி. அண்டு கடையில் வாங்கினா கமர்ஷியல் யூஸுக்கு அவள் கண்டிப்பாக சிந்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ப்ரிசர்வேட்டிவ் போட்டு தான் ஆகணும், அடிக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இதெல்லாம் நம்ம ஹோம்மேட் அண்ட் சின்ன சின்ன பேட்சாக பண்ணி வச்சுருந்தா ஃப்ரெஷ்லி அவைலபிள் ஹெல்த்தி ஃபுட் இஸ் காட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது உங்கள் வீட்டுக்கு ஹாலிடேக்கு இதுக்கு வரா அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன குழந்தைகளுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கிரேட் பண்ணி டாய்ஸு, அப்புறம் சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த மாதிரி ஜாம், ஜெல்லி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மினிமலிஸ்ட் ஆட்டிடியூடில் என்னென்னா, நமக்கு என்ன அவசியமோ அது கண்டிப்பாக வாங்கணும், நல்ல குவாலிட்டி வாங்கணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அதெல்லாம் என்ன பண்ணுவேன், அப்புறம் குழந்தைலாம் யூஸ் பண்ணி விட்டுன்னு டொனேட் பண்ணலாம். அதையே வச்சுட்டு அப்படியே கிளட்டராக அங்கே இங்கே வச்சுருக்கேன்னா ஏதாவது இந்த லோக்கல் பாலவாடி ஸ்கூல், அங்கன்வாடி, அது இல்லைன்னா சின்ன மாண்டிசரி ஸ்டார்டர் அப்பெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு டொனேட் பண்ணி நல்ல ஒரு மிச்ச குழந்தை யூஸ் பண்ணுற மாதிரியும் அதை டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.